பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தெளிந்த தேன் துளி பகுதி 18. ஆதார வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்திலே 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனமும் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனமும் இதிலே அடங்கும். அதில் 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கணும். மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இதனுடைய அந்த சந்தோஷத்தை பொருள் என்ன என்று சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஒரு தொழில்துறையிலே ஒரு குடும்பம் ரொம்ப வருடங்களாக அடிமைத்தனத்தில் வேலை செய்து கொண்டிருந்தது. எல்லா மனிதர்கள் போல அந்த குடும்பத்திற்கு சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. வேலை செய்தாலும் வறுமை அவர்களை விடவில்லை. இப்படி போய்கொண்டிருக்கும்போது ஒரு நாள் வந்தது. அவர்களை அடிமையாக்கி வைத்த முதலாளி அவர்களை அழைத்து, இன்று முதல் உங்களுக்கு விடுதலை, நீங்கள் உங்கள் ஊருக்கு போகலாம், சுதந்திரமாக வாழலாம், போங்கள் என்று சொல்லி அனுப்பிவிட்டார். அந்த குடும்பம் அடைந்த சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. ஐயோ, எங்களுக்கா விடுதலை? இது கனவா இல்லை நனவா? எங்களுக்கு இனி எந்த பயமுறுத்தலும் இல்லையா? எந்த அச்சுறுத்தலும் இல்லையா? எங்கு வேண்டாலும் போகலாமா? நம்ப முடியவில்லை, ஆனாலும் உண்மை என்று அந்த குடும்பம் சந்தோஷப்பட தொடங்கியது. அதுபோல வேதம் சொல்லுகிறது, அதுபோல பாவம் மட்டுமே செய்து வந்த ஒரு மனிதன் ஒரு நாள் இயேசு சாமியை கண்டு கேள்விப்பட்டு மனம் திரும்பி பாவத்தை விட்டு விடும்போது பரலோகம் மிகுந்த சந்தோஷம் அடைகிறது. ஏனென்றால் இனி அவன் பாவம் அவனை தொடர்வதில்லை, அவன் சாபம் அவனை தாக்குவதில்லை, எந்த பாரம்பரியமும் அவனை கட்டுப்படுத்துவதில்லை. அவன் விடுதலை ஆகிவிட்டான் என்று பரலோகமே சந்தோஷப்படுகிறது. இந்த விடுதலை இயேசு சாமி தான் தந்திருக்கிறார். ஆமேன், ஆமேன், ஆமேன். லைக் செய்யவும், நன்றாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், 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 ஆமேன்.